போய் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே மாங்கு 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 மாங்குன்னு வேலை செஞ்சுட்டே இருந்தாரு. ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா யாரோட கடைசியில் அவுட்புட் வரும்ல, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இவ்வளவு ஆச்சு அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த போல 2 மடங்கு விறகுகள் வந்து ஓய்வெடுத்துட்டு வெட்டினவங்களோட அவுட்புட் இருந்தது. அந்த கடைக்கு கொண்டு வந்து போடுவாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்பாங்கல்ல. அந்த கடைக்காரர் கேட்கறாரு, 2 பேரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வெட்டுறீங்க. ஆனா இவரது மட்டும் அதிகமாச்சே என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நாள் முழுக்க வெட்டுறவரு அப்படியே காதுல புகை வர மாதிரி ஒரு பொறாமையோட, அவர் அப்பப்போ போய் மரத்தோரம் படுத்து தூங்கிட்டு வராருங்க. அப்படிங்கும்போது இன்னும் அவருக்கு ஆச்சரியம். எப்படி முழுக்க வெட்டாம இடைவெளி விட்டு வெட்டுறவருக்கு மட்டும் எப்படி அவுட்புட் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இவர் வந்து இது என்னன்னு நாம பாத்துருவோம் அப்படின்னு ஒரு ஆளை அனுப்புறாரு. ஆமாங்கய்யா, அந்த ஆள் சொன்னது கரெக்ட் தான். அவர் வெட்டிட்டே இருக்காரு நாள் முழுக்க. இந்த ஆள் வந்து ஒரு மரத்தடியில போய் உட்காந்துக்கிறாரு அப்பப்ப அப்படின்னு வந்து அந்த வேலைக்காரர் சொல்றான். என்னடா அது, இது இன்னும் ஆச்சரியமா போச்சு அவருக்கு. நானே போறேன் அப்படின்ட்டு ஏதாவது புதுசா டெக்னிக் வச்சிருக்கானா, கோடாலிக்கு பதிலா வேற ஏதாவது வச்சு வெட்டுறானா. இப்பெல்லாம் பவர் மிஷின் வந்திருக்கேன், அப்பெல்லாம் அந்த பவர் மிஷின் எல்லாம் கிடையாது. சால்லாம் அதே மாதிரி ஏதாவது புதுசா உருவாக்கி இருக்கானா, டெக்னாலஜி ஏதாவது உருவாக்கி இருக்கானா, போய் கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு அவரு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் வெட்டிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் வெட்டிட்டு வந்து நல்லா மரத்துல சாஞ்சு உட்காந்துட்டு அதே நேரத்துல கோடாலிய அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஓரமா ஒரு பிளாட்டா ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் மண்ணை போட்டு அப்படியே தேய்ச்சிட்டு இருக்காரு. எப்படி கொஞ்சம் தேய்ச்சு திருப்பி பார்ட்டி வச்சு தேய்ச்சு திருப்பி எப்படி வச்சு தேய்ச்சு எப்படி பார்ட்டி வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. என்னடா தேய்ச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரு கோடாரியை தீட்டிட்டு இருக்காரு. தீட்டப்படும் கோடாரியே அதிக மரங்களை வெட்டும். அப்ப அவர் வெட்டி வெட்டி மொக்கையாயிட்டே இருக்கு, அதை திருப்பியும் தீட்டுறது இல்ல. இங்க நிறைய பேர் என்ன செய்யறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்றோம், ஃபோன் கால் பண்ணிட்டே இருக்கோம். இருந்ததுனாலும் அந்த ஒரு ஃபைனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, செய்வன திருந்த செய், ஒரு வேலையை வந்து திறம்பட செய் திருந்த செய்ன்னு இருக்குல்ல. அப்ப இங்க வேலை திறம்பட செய்யறதுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஒரு கம்யூனிகேஷன், ஒருத்தரோட பேசுறது நாம சொல்றது முக்கியம் இல்ல, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வார்த்தைகள் ஆக்டிவேட் பண்ணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாருக்கு எந்த வார்த்தை எப்ப அவங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த வார்த்தை எப்ப எவருக்கு டிமோட்டிவேட் பண்ணுன்னு தெரியாது. அப்ப எந்த வார்த்தையை பேசணும், எந்த வார்த்தையை பேசக்கூடாது, இது நமக்கு தெரிஞ்சாதான் அது பெட்டரா இருக்கும், அவுட்புட் கரெக்டுங்களா. அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம காலையில எழுந்துக்கிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், போறோம் வரோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எந்த வேலையை எப்படி பண்ணுவோம், எந்தெந்த வேலையெல்லாம் உடனடியா பண்ணணும், எந்தெந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஆளுமை திறனை வளர்த்துக்கிறது எப்படி? உதாரணத்துக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஒரு இடத்துக்கு போகும்போது எதே மாதிரி போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ப்ராப்பரா இன் அட்வான்ஸ் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, இதே மாதிரி இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு வியாபாரம்னு வந்துட்டா சும்மா நம்ம பொருளை கொடுக்குறோம், அவங்க வாங்கிக்கிறாங்க, பொருள் நல்லா இருக்கு, திருப்பி ஆர்டர் பண்றாங்க, திருப்பி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாம இங்க முக்கியமான விஷயம் டூப்ளிகேட்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் அப்படியே டூப்ளிகேட் ஆகணும். உங்களை மாதிரி நிறைய பேரை உருவாக்கணும். அதுவும் எதே மாதிரி யானை மாதிரி கிடையாது. யானை அப்படின்னா என்ன, 4 வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும். எலிக்குட்டி மாதிரி வதன்னு 1 வருஷத்துல 15 லட்சம் குட்டி போடணும். எப்படி போட முடியும்? ஃபாஸ்டா அந்த அடுத்தடுத்த ப்ராசஸ், இந்த குட்டி போடணும், அந்த குட்டி வளர்ந்து திருப்பியும் மெச்சூர் ஆகி இந்த குட்டி போட்ட குட்டிகள் வந்து குட்டிகள் போடணும். அப்ப இந்த டூப்ளிகேட் ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும்னா நீங்க எலிஃபென்டா இல்லாம எலியா இருந்தாதான் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல ஜெயிக்க முடியும். அந்த எலி ஆகிறதுக்கு உங்களோட டீமை டூப்ளிகேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. எதெல்லாம் செஞ்சா வேகமா வளரும் இந்த பிசினஸ்,
ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை நாம இங்க சொல்லித்தரோம். அது எத்தனை நாள்? ஒரு 12 வாரத்துக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து 13வது வாரம் ஒரு டைரக்ட் செஷன் இருக்க போகுது. இங்க நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். தெரியாத விஷயங்கள் அதை விட நிறைய இருக்கும். அந்த தெரிந்த விஷயங்களை இன்னும் பெட்டரா ரீஃபைன் பண்ணி, இன்னும் அந்த வைரத்தை பட்ட தீட்டுன்னா எப்படி பளபளக்குமோ, அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வைரங்களாக போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். இணைப்பில் வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஆனா நான்